படத்துல ஆபாசமான காட்சிகள், அருவருப்பான சீன் இருக்கு. நெறைய இருக்கு. டயலாக்ல இருக்கு. இது இந்த படம் என்ன மாரி சொல்லியிருப்பான்னு தெரியாம இன்னைக்கு காலையில வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்ல வந்துட்டாங்க. நெறைய பேர் முக சுழிச்சத நம்ம பார்க்க முடிஞ்சது. நெறைய பேர் ஸ்க்ரீன பார்க்கல. ஒரு லவ்வர்ஸும் வர முடியாது, ஃபேமிலியோடயே வர முடியாது. அப்படிப்பட்ட காட்சியில வந்து இந்த கார்ன்னு வச்சிருக்கேன். இந்த கார்ல தான் அவங்க வந்து அட்டகாசம் பண்றது மாரி டைரக்டர் கொண்டு போய் வச்சிருக்காரு. ஒரு ஃபீமேல் டைரக்டர் அந்த சென்டிமெண்ட் ஒண்ணு வைக்கணும். நீங்க ஹாலிவுட் படம் மாரி எடுத்தா நீங்க இங்கிலீஷ் படம் எடுத்துட்டு போயிரலாம். பட் இங்கிலீஷ் படம் மாரி தான் கொண்டு போயிருக்காங்க. ஆனா ஃபேமிலியோட சத்தியமா யாரும் உள்ள வந்துராதீங்க. நீங்க பார்க்கவே முடியாது. காட்சி அமைப்புகள் அந்த மாரி இருக்கு நீங்க. வேற விசுவலேஷன்ல வேற மாரி கொண்டு போய் கூட தெரிஞ்சிருக்காது. இத நீங்க என்ன சொல்ல வர்றீங்களோ அப்படியே விஷுவல்ல காமிச்சிருப்பாங்க. ஆனா நமக்கே பார்க்க டிஸ்டர்பா இருக்கு. அதனால இதெல்லாம் நீங்க தவிர்த்துட்டு ஓகே ஏதோ ஒரு படம் பண்ணியிருக்காங்க நீங்க வந்தீங்கன்னா ஓகே. தனியா வந்து பாருங்க. கேஜிஎஃப் கொடுத்த யஷ் நடிப்புல வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட வந்திருக்கிற படம் தான் பிரம்மாண்டமா தயாரிக்கப்பட்ட படம். கிட்டத்தட்ட ஒரு 500-600 கோடிக்கு மேல டாக்ஸிக். ஸோ இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம். எப்படி இருக்கு என்ன நிலவரம் நம்ம இங்கே பக்கத்தில் உங்கள்கிட்ட பேசுனது நம்ம பார்த்த ஒரு ரிவ்யூ கொடுக்கலான்னு நினைக்கிறேன் நம்ம நேயர்களுக்கு. ஒரு கேங்ஸ்டர் அழிக்கிறதுக்கு நயன்தாராவும் யஷும் உள்ளே போகிறாங்க. மிகப்பெரிய ஒரு ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்டில் எதிர்பாராமல் இன்னொரு கேரக்டர் வில்லன் ஒருத்தர் வர்றான். என்ன நடக்க போகுது அப்படிங்கும்போது அங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட் வைக்கிறாங்க. யாரை மர்டர் பண்ண வந்தாலும் மர்டர் பண்ணிட்டு போகும்போது அந்த கேங்ஸ்டருடைய நயன்தாராவும் யஷும் போய் ஒன்று சேர்ந்துறாங்க. சேர்ந்ததுக்கு பிறகு அந்த கேங்ஸ்டர்லேயே அவங்க 2 பேருடைய ட்ராவல் இருக்கு. அந்த கேங்ஸ்டருடைய பொண்ணை வந்து யஷ் லவ் பண்ணுறாரு. அவங்க ப்ரெக்னென்சி ஆகிறது மாதிரி ஒரு இது போகுது. அந்த சமயத்தில் பக்கத்தில் சர்க்கஸ் வந்து அவங்க கூட ஆரம்பித்து ஒரு இது பண்ணுறாங்க. அங்கே கைரா அத்வானின்ற ஒரு கேரக்டர் வர்றாங்க. சர்க்கஸ் பார்க்க வரக்கூடிய கேங்ஸ்டர். அங்கே அந்த பொண்ணை பார்த்தோன்னே அவங்களுடைய ஒரு மாதிரி நல்ல ஆளுகளை வந்து யஷ் கொஞ்சம் லவ் ட்ராக் கொண்டு போகிற மாதிரி கொண்டு போகிறாங்க. இது ஒரு செகண்ட் லவ்வாக மாறுது. பட் இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் 2 பேரும் ஒன்று சேர்ந்துறாங்க. அந்த பக்கம் ஒய்ஃபு கேங்ஸ்டர், இது கேங்ஸ்டர் ஃபேமிலி தெரிய வருது. இப்போ நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டு இன்னொரு சர்க்கஸ் பொண்ணு கூட போய் ஒரு லைஃப்பில் இருக்கான், டாக்ஸிக் லெவலில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்மளையும் இந்த ஃபேமிலியை கழுத்தறுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மென் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் ஆகிறாங்க எல்லா பேருமே. அப்போது இதை சொல்லி பார்க்குறாங்க. சொல்லி முடியலன்னு அப்படின்னா இங்கே அவங்களுக்கு ஒரு ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க அந்த கைரா அத்வானி சர்க்கஸ் பொண்ணு. இதுக்கடையில் என்ன நடந்தது, அந்த கேங்ஸ்டர் ஃபேமிலி ஒய்ஃப் என்ன ஆனாங்க, யஷோட லைஃப் என்ன இருந்தது, அந்த கைராஜனுடைய பையனும் ஸோ அவங்களோட நிலைமை என்னாச்சு அப்படிங்கிற வரைக்கும் கொண்டு போகிறாங்க. இதில் யஷோடைய அக்காவை நயன்தாரா வராங்க. 2 பேரும் சேர்ந்து தான் கேங்ஸ்டரில் வந்து பண்ண மாதிரி கதைக்களம் போகுது. செகண்ட் ஹாஃப் ஆஃப்னா சைனாவுக்கு போகிறது மாதிரி கொண்டு போகிறாங்க. திரும்பி சைனாவில் இங்கே வருது. சைனாவில் அங்கே ஒரு கேங்ஸ்டரோட லிங்க் ஆகுது யஷுக்கு. அங்கேருந்து வர்றாங்க. திரும்பி பார்த்தோம்னா ருக்மிணி வசந்தோட ஒரு லிங்க் ஒன்று வருது. ஸோ இங்கே வந்து ருக்மிணி வசந்தோட ஒரு கனெக்ட் ஆகுது. ஸோ 3 ஹீரோயின் படத்தில் ஒரு 3 கெட்டப்லேயும் வர்றாரு யஷ். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஒரு கெட்டப்பு, அப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஒரு கெட்டப்பு, 2 கெட்டப் பத்தாதுன்னு இன்னொரு வந்து ஒரு 20 வயசில் ஒரு கெட்டப் ஒன்று வர்றாரு. 3 கெட்டப்லையுமே மிரட்டி இருக்கார். குறையே சொல்ல முடியாது. தெருக்கி விட்டுருக்காரு. நயன்தாரா இது வரைக்கும் நீங்கள் ஒரு பார்க்காத நயன்தாரா அதில் பார்க்கலாம். நம்ம மூக்குத்தி அம்மன் 2 நயன்தாராவே நினச்ச மட்டும் இந்த படத்தை போயிடாதீங்க. இதில் நீங்கள் பார்க்குறதே வேற ஒரு நயன்தாரா இது. ஸோ நீங்கள் மூக்குத்தி அம்மன் 2ல் பார்க்குற நயன்தாராவே கிடையாது. இதில் வர்ற ஸ்டைலே வேறு. தம் அடிப்பாங்க, தண்ணி அடிப்பாங்க, அக்கா தம்பிக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஐ மீன் அதாவது பாசம், அக்கா தம்பிக்கிற பாசம். தம்பி தம் அடிப்பார், அக்காவையும் தம் அடிப்பாங்க. அதை படத்தில் வர எல்லா கேரக்டருமே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கேரக்டருமே ஃபுல்லாக தண்ணி அடிக்குது, ஃபுல்லாக சிகரெட் அடிக்குது. ஒட்டுமொத்தமாக ஒரு ஃபேக்ட்ரி லீஸ் எடுத்துருப்பாங்க போல் இருக்கு 2லையும். படம் பூரா அதுதான். நயன்தாரா வந்து ஒரு ஃபாரின் ஸ்டைலில் வெளிநாட்டு ஹீரோயின் வந்து எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி கெட்டப்பில் பண்ணியிருக்காங்க. படத்தில் அமைதியாகவே படம் போயிட்டு இருக்குது. ஒரே ஒரு டைலாக் ஒன்று வரும், காதல் அப்படின்னு வேற ஒரு டைலாக் பேர். அதை நான் பேச முடியாது. தியேட்டரில் பாருங்கள், அதுக்கு விசில் பறக்குது பாருங்க. நயன்தாராவது பேசுனாங்க அப்படின்னு தோணுது. அப்படி ஒரு கேரக்டர் எடுத்து தில்லா பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் கைரா அத்வானி படம் ஃபுல்லாக வந்து மிரட்டி இருக்காங்க. சின்ன ரோலில் வந்தாலுமே பார்த்தா ருக்மிணி வசந்த். ஸோ அவங்களுடைய 2 பசங்க. ஸோ இந்த கதைக்களத்தோட போகிறது வந்து பார்த்தா இதில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னோம்னா, கதைங்கிறது பெருசாக இல்லை, மிகப்பெரிய ஒரு குழப்பம். என்ன சொல்ல வர்றாங்க, எதுக்கு ஃபைட் வருது, யார் இவங்க, ஹீரோவுக்கும் கேங்ஸ்டருக்கு என்ன லிங்க் இருக்குது, அந்த கேங்ஸ்டர் யார், இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதே வந்து எதுவுமே புரியல. மொத்தத்தில் ஃபைட்டு ஒரு 7 நிமிஷம் ஃபைட்டு வருது, ஒரு 7 நிமிஷம் தண்ணி சிகரெட் அடிக்கிறாங்க, ஒரு 7 நிமிஷம் லவ் வருது, ரிப்பீட்டு, திரும்பி லவ்வு தம்மு சிகரெட்டு ரிப்பீட்டு. இப்படி தான் படம் பூரா வருது. எதுக்கு வர்றாங்க, ஏன் ஃபைட் நடக்குது. ஆனால் இதில் வந்து ப்ளஸ்ன்னு எடுத்துட்டோம்னா கேமரா ஒர்க்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. செட்டு ஒர்க்கு மிரட்டி இருக்காங்க.
மியூசிக் ஆர்ஆர் வந்து கேஜிஎஃபோட மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் மனுஷன் விளையாடி இருக்கார். ஆனால் உண்மையிலேயே யாருக்கு தலைவலி வந்து எடிட்டர் தாங்க தலைவலி. பூரா கொத்தா உணர்ந்து போட்டாங்க ஒரு பையில. எடுத்து நீ சேருன்னா மனுஷன் செத்து சுண்ணாம்பு இருப்பார். எப்படி தான் எடிட் பண்ணானே தெரியல. ஏன்னா ஒன்றுமே புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு வர்றாங்க, ஏன் சண்டை போடுறாங்க, எதுக்கு கத்தி அந்த வெட்டருவா வீச்சருவா துப்பாக்கி இப்படி பலதரப்பட்ட துப்பாக்கிகள் நம்ம பார்த்ததே இல்லை. எதுக்கு துப்பாக்கி குண்டுகள் சடப்பட சடப்படன்னு சொல்கிறாங்க, எதுக்கு வெட்டுறாங்க? பார்க்குற ஆடியன்ஸ் நம்ம மேலே ரத்தம் தெரிகிற அளவுக்கு ஃபைட்ஸு. பட் ஃபைட் நல்லா இருக்குது, ஆனால் எதுக்கு ஏன் என்னன்னு புரியல. ஸோ மிகப்பெரிய ஒரு மைனஸை எடுத்துட்டோம்னா படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளேயை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஒரு 3.25 மணி நேரம் படம் ஓடுது, எதுக்கு 3.25 மணி நேரம்னே தெரியல. தேவையில்லாமல் இந்த கேரக்டர் நிறைய கேரக்டர் உள்ளுக்குள்ளே வச்சு என்ன சொல்ல வராங்கன்னே தெரியாமல் இதில் வந்து கர்நாடகாவில் இன்னொரு 50 மினிட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3.5 மணி நேரம் படம் வர்றது மாதிரி ஒரு தகவல். ரொம்ப எதிர்பார்ப்போட வந்து உட்காந்த ஆடியன்ஸ் வந்து அமைதியாக சைலண்டாக போகும்போது வந்து என்னையா அப்படி படத்தை போட்டு கொண்டுட்டானுங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் போகுது. நிறைய பேர் படத்தில் பக்கத்தில் சில பேர் தூங்குனது குரட்ட சவுண்டு வருது, என்னையான்னு தெரியுமா தான் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆனால் யஷ் நல்லா பண்ணியிருக்காரு, நயன்தாரா நல்லா பண்ணியிருக்காங்க, வித்தியாசமாக நயன்தாரா பார்க்கலாம். அப்புறம் கைரா அத்வானி. ஸோ நயன்தாரா நல்லா பண்ணியிருக்காங்க, கைரா அவங்க ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து ரொம்ப மோசலிக்கிற சீன் பார்த்தீங்கன்னா இந்த காரில் ஒரு 2-3 சீன் வச்சுருக்கேன், லவ் சீன் ஒரு மாதிரி கொண்டு போய் அது சொல்லவே முடியாது, ரொம்ப அருவருப்பாக இருக்குது. படத்துக்கு நீங்கள் எதுக்கு அதை வச்சான்னு தெரியல. பண்ணக்கூடிய டைரக்டர் வந்து கீது மோகன்தாஸ்னு ஒரு ஃபீமேல் டைரக்டர், தமிழில் நல்ல தமிழ் படத்தில் மாதவன் நடித்தாங்க. இவங்களை நம்பி ஒரு 600 கோடி ரூபாய் கையில் கொடுத்துருங்க அப்படின்னா ஃபேமிலியோட வந்து பார்க்குற மாதிரி பார்க்கணும். ஆனால் கேஜிஎஃப்ல ஒரு அருமையான ஒரு அம்மா பிள்ளை சென்டிமெண்ட்டை வச்சுருந்தாங்க. அது வந்து அப்படியே மனசை வந்து உருக்குறது மாதிரி இருந்தது. இதில் அக்கா தம்பி சென்டிமெண்ட்டை எடுத்திருக்காங்க, ஆனால் மனசில் தொடவே இல்லை. ஏன்னா 2 பேர் தண்ணி அடிக்கிறாங்க, சிகரெட் பிடிக்கிறாங்க. எதை நோக்கி போகுது? கோவாவில் 1947 நடக்கிற மாதிரி கதைக்களை கொண்டு போகிறாங்க. அங்கே நீ வந்து அந்த கோவா அதிபதி ஆகணும், நீ தான் கிங்கு. ஏன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் இன்டர்கட்டில் வேறு அக்கா யார் என்ன, தம்பிக்காக அக்கா என்னென்னமோ செய்கிற மாதிரி கொண்டு போய் கதைக்கு கொண்டு போகிறாங்க. அதுக்கு அக்கா மேலே உயிரே செய்கிற ஒரு தம்பி கேரக்டர். ஸோ இந்த மாதிரி கதைக்களத்தோடு போகிறாங்க. கதை புரியல. இப்போ நம்ம சொல்கிறது உங்களுக்கும் புரியாதுன்னு நினைக்கிறேன், கேட்குறவங்களுக்கு. இதுதான் கதை, நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். ட்விஸ்ட்டுங்கிற பேரில் நிறைய அங்கங்கே வைக்கிறாங்க, பையன் கேரக்டர் ஒன்று கொண்டு வர்றாங்க. கடைசியில் இப்படிதான் இருக்கும்போது நம்ம ஏற்கனவே வந்து போன வருஷம் ஒரு படம் இது மாதிரி பார்த்துருப்போம், அது மாதிரியே போகுது. கடைசியில் பார்த்தோம்னா அங்கே ட்விஸ்ட்டை உடைக்கிறாங்க, அது சப்புன்னு போயிடுது. நீங்கள் அதை வந்து இருக்க மாதிரி கொண்டு போயிருந்தால் பரவாயில்ல, இல்லாத மாதிரி கொண்டு போயிட்டாங்க, அது வந்து சரியில்லை. என்ன ஒரே விஷயம், கத்தி எடுத்தவன் கத்தியால் சாவும் அப்படிங்கிற மாதிரி செய்கிற தவறுக்கு வந்து அது பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரினா ஒரு லைனை தான் எடுத்திருக்காங்க. அதுக்கு ஒரு 3-7 மணி நேரம் எடுத்து பிரம்மாண்டமாக செட்டை போட்டு தாறுமாறான சாங்கை போட்டு இதை போட்டு என்னென்னமோ பண்ணி ஒரு 3 வருடம் படத்தை கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே புரியல. டைலாக்லாம் கொஞ்சம் மோசமான டைலாக் இருக்குது. நம்ம டிசியை சொன்னோம், என்னங்க இப்படி இருக்குது அப்படின்னு. டிசியாவது பரவாயில்ல போல் இருக்குது நமக்கு. இது அந்தளவுக்கு ஒரு ரொம்ப ஒஸ்டார டைலாக்காக சொல்ல வரேன் நடந்தது. மொத்தத்தில் யஷ்னுடைய ஆக்டிங் நல்லா இருக்குங்க, நயன்தாரா பண்ணுறேன், மற்ற ஹீரோயின்ஸு. இதனுடைய கதைக்களம் எதை நோக்கி போகுதுங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல. இந்த கேங்ஸ்டர் எதுக்கு வர்றான், செகண்ட் ஹாஃபில் சைனாவுக்கு போகிறாங்க, சைனாவிலேருந்து திரும்பி இங்கே வர்றாங்க கோவாக்கு. 67 ஓப்பன் பண்ணிருக்காங்க. அந்த 20 வயசில் வரக்கூடிய ஒரு கேரக்டரில் யஷ் ஒன்று வர்றாரு. அவருக்கும் இன்னொரு யஷுக்கு என்ன பிரச்சனை, என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ட்விஸ்ட்டை வச்சுருக்காங்க. ஸோ இப்படி வந்து பல முடிச்சில் இடியாப்ப சிக்கல்களை போட்டு ஒரு படத்தை உருவாக்கியிருக்காங்க. மிகுந்த எதிர்பார்ப்போடு நம்ம போனோம், எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லை. நிறைய பேர் தியேட்டரில் தூங்குனதை பார்த்தோம், போனவங்க திட்டிட்டு போகிறத நம்ம பார்த்தோம். 3.5 நேர படம் பூரா சண்டை தான். ஆனால் இதில் குறிப்பிட்டு பார்க்கணும்னா 4-5 பேரை பாராட்டே தெரியல. சண்டை தேவையில்லை, டைரக்டர் சொல்லிட்டாங்க, வச்சுட்டாங்க. ஸ்டன் மாஸ்டர் விளையாடி இருக்காரு, மியூசிக் டைரக்டர் பிஜிஎம்மில் கலக்கியிருக்காரு, கேமராமேன் மிரட்டியிருக்காரு, முக்கியமாக ஆர்ட் டைரக்டர் செட்டை போட்டு மனுஷன் தீயா பண்ணியிருக்காரு. ஏன்னா 1947 எப்படி கோவா இருந்தது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் 67 ஒன்று காமிச்சிருக்காரு. ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு 5-6 டெக்னிக்லாம் நல்லா பண்ணி டிஏஜி ஒர்க்கிங்லாம் பண்ணியிருக்காங்க. டிஏஜி ஒர்க்கிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இதெல்லாம் நல்லா இருக்கே தவிர நீங்கள் கதைன்னு எடுத்துட்டா ஒன்றும் கிடையாது. நீங்கள் கதை இருந்தாலும் ஒரு சென்டிமெண்ட்டை பண்ண முடியும். கேஜிஎஃப் ஒன்று முக்கியமான காரணமே அம்மா பிள்ளை சென்டிமெண்ட், அது மிஸ்ஸிங். அக்கா தம்பி சென்டிமெண்ட் அதுவும் மிஸ்ஸிங். ஸோ நீங்கள் போகணும்னா ஒரு 600 கோடியில் செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணது மாதிரி நினைக்கிறேன். நம்மளும் ஒரு 200 ரூபாயை கொடுத்து படம் பார்க்க வச்சு பார்க்குற ஆடியன்ஸை வேஸ்ட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அதனால் பார்க்குறது பார்க்காதது ஸோ உங்கள் விருப்பம். ஆனால் படத்தினுடைய கதை புரியாது, எதை நோக்கி சொல்கிறாங்கன்னு புரியாது. என்னமோ சொல்ல வந்திருக்காங்க, நீங்களே என்னமோ படம் பார்த்து வந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் ரசிக்கும்படியாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன் என்னடா இது 600 கோடியோ செலவு பண்ணி படம் பார்த்துட்டு வந்து நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே நீங்கள் நினச்சிங்கன்னா அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா
உங்களுடைய கருத்துக்கள் நீங்களும் படம் பாருங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. படம் பார்த்தவன்ட்ட நானும் கேட்டேன், எப்படிங்க இருக்குன்னு. முகத்தை சுழிச்சிட்டு நிறைய திட்டிட்டு போறதா பார்க்க முடிஞ்சுது. நம்மளுடைய பார்வைக்கும் நீங்க 600 கோடி எடுத்ததுக்காக நம்ம வந்து படம் ஆகும்னு சொல்ல முடியாது. அதுதான் ஆக்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். யஷோட ஆக்டிங், நயன்தாரா மத்த எல்லாம் பண்ணுங்க. டெக்னிக்கல் சூப்பர் எல்லாம் சொல்லியாச்சு. ஆனா கதைக்களத்துல இப்படி காட்சி அமைப்புகள் வச்சது வந்து மிகப்பெரிய ஒரு பிளைண்ட் மிஸ்டேக் தான் நான் நினைக்கிறேன். பார்க்க முடியாத காட்சிகள் இறங்கி. நீங்க ட்ரெய்லர்ல பார்த்தது ஒரு சீன் தான் பார்த்துருப்பீங்க. படத்துல வர்றது பூரா ஏகப்பட்ட சீன் இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி படங்கள் நீங்க எடுக்கும்போது தயவு செய்து அதை சென்சார் எப்படி அலோவ் பண்ணான்னு எனக்கு முதல்ல தெரியல. ஆனா இது வந்து எதிர்பார்ப்புகளுக்கு இடையில வந்த படம். கண்டிப்பா அவருடைய எதிர்பார்ப்பை ஃபுல்லப் பண்ணோம்னா ஆகாதுன்னு தான் சொல்லிக்க முடியாது.